தோழர் செந்தில் அவர்கள் சொல்கிறாங்க வந்து திரு ஆதவ் அர்ஜுனை நோக்கி தான் அவர் அந்த பொய்யை சொல்கிறாங்க தான். அரசியலில் வந்து எல்லாமே பேசுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, மாண்புமிகு முதல்வர் கூட தான் சொன்னார், என் மகன் வந்து அரசியலுக்கே வர மாட்டார், நான் ஒரு பச்சை பொய்யை வந்து சொன்னார். இன்றைக்கி எல்லாரை விட இன்றைக்கி வந்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எவ்வளோ சீனியர்கள் இருந்தாலும் ஏன் இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலிருந்து மட்டும் இன்றைக்கி வராங்கன்றதை நம்ம வந்து கேள்வி இது எழுப்பணும்னு சொல்கிறேன். இது வந்து நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நான் அதுக்கும் இதுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் வந்து நான் முடிச்சு போடல சொல்கிறேன். நான் இல்லை, அவர் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லலாம், காணொலியில் நீங்கள் போய் பார்க்கலாம், முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் கேட்கும்போது கூட நான் அமைச்சராக மாட்டேன்னு சொல்ல எவ்வளோ சீனியர் இது பேசினா விவாதத்துக்கு என்ன வேணாலும் பேசல. இந்த மையக்கரு என்னவோ அதை நோக்கி நம்ம ஒரு சின்ன புரிக்கிறதா வரும். அவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். அது வந்து நிலைப்பாடு மாற்றம். முதலமைச்சர் சொன்னார், ஆமா சொன்னார். ஏன் உதயநிதி ஸ்டாலினே சொன்னார், தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஏன் உதயநிதி மாற்றிக்கொண்டார் என்று கேட்பது நிலைப்பாடு மாற்றம். அதை பாமக செஞ்சிருக்குது, அதிமுக செஞ்சிருக்குது, பாஜக செஞ்சிருக்குது, எல்லா கட்சியும் இதை செஞ்சிருக்குது. அது நிலைப்பாடு மாற்றத்தில் இருக்கக்கூடிய விமர்சனம். பொய் என்பது என்ன தெரியுமா? இப்போ நான் இப்படி சொல்றேனே, அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு நான் சொன்னா அதுக்கு பேர் பொய். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. முதலமைச்சர் அப்படி சொல்லவே இல்லைன்னு நான் சொன்னா அதுக்கு பேர் பொய். உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் பொய். ஆதவ வச்சு நான் சொல்வது பொய், நிலைப்பாடு மாற்றம் அல்ல. பொய்ன்னு சொல்றேன். நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்வது அது பொய். 300 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறாரா விஜய்? அது நடக்குதா? சரி, தாவேகா மட்டும்தான் அந்த வழக்க போட்டுச்சா? இது நிலைப்பாடு மாற்றம் இல்ல, அது நிலைப்பாடு மாற்றம். அதை கொஸ்டின் பண்ணுங்க, அது கொஸ்டின் பண்ணுங்க, அது விவாதத்துக்கு உட்பட்டது. இது பொய். சரி சரி.